சின்ன வெங்காயம் வந்து தண்ணி ஊத்தாம அரைச்சு தலையில போட்டு நல்லா ரப் பண்ணி விட்டு ½ அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். இதில் கூடிய சல்ஃபர் வந்து உங்களுக்கு ஸ்கேல்ப்ல கூடிய இன்ஃபெக்ஷனை கிளியர் ஆகும். ஸோ அதில் கம்மிங் டு விட்டமின் டி காலைல சாயந்தரம் வெயிலில் போய் ஒரு 10-15 நிமிஷம் நிற்கணும். விட்டமின் டி இல்லைன்னா உடம்புல எதுவுமே இல்லை. ஜென்ரலாக கொலஜனு பயோட்டின் இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதுக்கு வந்து நட்ஸு சீட்ஸு கொக்கோ பவுடரில் அதிகமாக காப்பர் கண்டென்ட்டு. ஸோ சாக்லேட் பவுடர் சாக்லேட் ட்ரிங்க் குடிக்கிறது. அது அது கொக்கோ பவுடர் டைரெக்டாக பாலில் கலந்து குடிக்கலாம். அடுத்து ப்ரொபண்டரிகாதி தைலம்னு இருக்குது. அதாவது கரும்பு ஜூஸை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி சந்தனம் இதெல்லாம் அதாவது உடம்புல கூடிய ஹீட்டை தணிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது உடம்பு குளிர்ச்சி பண்ணுறதுக்கான விஷயங்கள். கரும்பு ஜூஸோட சொல்லுவோம். கரும்பு ஜூஸு சந்தனம் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் போட்டு கொதிக்க வைக்கும்போது ப்ரொபண்டரிகாதி இது வந்து ஒரு அத்தன்டிக் ஆயுர்வேதா ப்ரொசீஜர். மோரோவர் குளிக்கிறது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் டெய்லி தண்ணி ஊற்றணும். ஷாம்பு போட்டாலும் போடலினாலும் வெறும் தண்ணியாக ஊற்றணும். அப்போ தான் உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலுக்கு நம்ம கூட டாக்டர் யோகவித்யா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அடுத்து ஹேருக்கு நம்ம வரும். அதான் ஹேர் க்ளீனாக இருந்தால் தான் வரும்போது ஹேருக்கு செப்பரேட்டாக இந்த ட்ரிங்க் குடிக்கலாம் அண்ட் ஆல்சோ இந்த ஹேர் பேக்லாம் போடலான்னா ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரிங்க் எடுத்துப்போம். ஹேருக்கு என்னென்ன இன்டேக் நம்ம எடுத்துக்கலாம்? ஹேருக்கு வந்து மெயினாக நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளட்டில் பார்க்க வேண்டிய டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாவே விட்டமின் டி, B12, ஃபெரிட்டின், தைராய்டில் வந்து இம்பேலன்ஸு இதெல்லாம் தான் வந்து நம்ம ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதில் கம்மிங் டு விட்டமின் டி காலைல சாயந்தரம் வெயிலில் போய் ஒரு 10-15 நிமிஷம் நிற்கணும். விட்டமின் டி இல்லைன்னா உடம்புல எதுவுமே இல்லை. டயர்டாக இருக்கும், லெத்தாஜி இருக்கும், போன் டென்சிட்டி கம்மியாகும், மசில்லாம் வலிக்கும், எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த மாதிரி. ஸோ இப்போ செடியே வந்து நமக்கு வெயில் தேவைப்படாம போது வெயிலில் போய் வச்சு தான் இண்டோராகவே நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு வெயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்துட்டு விட்டமின் B12 நான்வெஜ்ஜாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு ஃபிஷ்ஷு, மட்டனு, சிக்கன் இதெல்லாம் கிடைக்கும். வெஜிடேரியன் சோர்ஸ்க்கு நீங்கள் விட்டமின் B12 கம்மியாக இருந்ததுன்னா ஹேர் ஃபால் இருக்கா நீங்கள் சப்ளிமெண்ட்டுக்கு போய்க்கிறது நல்லது. ஏன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னா கீரையெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபெரிட்டின் அயன் கண்டென்ட் நம்ம பார்க்கும்போது பொதுவாக வந்து கருவேப்பிலை, முருங்கீரையில் ஹையஸ்ட் அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ யூஸ்வலி நம்ம ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவோம். ஹீம்னா அயன், குளோபின்னா ப்ரோட்டீன். இரும்பு சத்து சாப்பிடும்போது கொஞ்சம் கூட புரத சத்து சாப்பிடணும். இப்போ வந்து கருவேப்பிலை சாப்பிடும்போது பொடி பண்ணும்போது கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு தான் பொடி பண்ணுவோம். அதில் இருக்கிற ப்ரோட்டீன் எதுவும் பைண்ட் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு முருங்கீரை சாப்பிடும்போது எதிர் முட்டையை உடச்சி ஊற்றி பொரியல் பண்ணுவாங்க, இல்லைனா பருப்பு போட்டு கடைவாங்க. அப்போ அதில் இருக்கிற ப்ரோட்டீன் இருக்கிற அயன்னா அப்சர்வ் ஆகும். வெறும் அயன் சாப்பிட்டா உங்களுக்கு மோஷனில் எல்லாமே அப்சர்வ் ஆகாமே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜென்ரலாக கொலஜனு பயோட்டின் இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதுக்கு வந்து நட்ஸு சீட்ஸு கொக்கோ பவுடரில் அதிகமாக காப்பர் கண்டென்ட்டு. ஸோ சாக்லேட் சாக்லேட் ட்ரிங்க் குடிக்கிறது. அது கொக்கோ பவுடர் டைரெக்டாக பாலில் கலந்து குடிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ மில்க் இன்டாலரன்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும். ஒரு சிலருக்கு வந்து மில்க் இன்டாலரன்ஸ் இருந்ததுன்னா பிம்பிள்ஸ் ஜாஸ்தியாகும். மில்க்கை மட்டும் கட் பண்ணாலே பிம்பிள்ஸ் போயிடும். ஆனால் மோர், தயிர்லாம் செட் ஆகும், பன்னீர் கூட செட் ஆகும். ஆனால் பால் செட் ஆகாது. அது இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணி அதனால் கூட முகப்பருவம், ஸ்கின்ல வந்து ஹெல்த் ப்ராப்ளம், தலையில் வந்து அங்கங்கே பிம்பிள்ஸ் வர்றது இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதனால் அது ஏதாவது என்ன ரூட் காஸ் நம்ம எப்பவுமே பார்க்கணும். அதே மாதிரி ஸ்கேல்பில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வர்றது பிரச்சனை வெளிப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் அலப்பீஷியா புழுவெட்டு மாதிரி வரும், இல்லை டேண்ட்ரஃப் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரியான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஜஸ்ட் சின்ன வெங்காயம் பூண்டே போதும். சின்ன வெங்காயம் வந்து தண்ணி ஊற்றாம அரைச்சு தலையில் போட்டு நல்லா ரப் பண்ணி விட்டு ½ அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். இதில் கூடிய சல்ஃபர் வந்து உங்களுக்கு ஸ்கேல்பில் கூடிய இன்ஃபெக்ஷனை கிளியர் ஆகும். சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பூண்டாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி நம்மளுடைய சொன்ன அந்த கல்பக்குழியிலும் வந்து ஸ்கின்ல இருக்கிற அந்த ஸ்கேல்பில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து போக்கிடும். அதுக்கடுத்து இப்போ டேண்ட்ரஃப் இருக்குன்னா சித்தமத்தில் பொடுதலை தைலம். ஸோ பொடுதலை, அதுக்கப்புறம் கருஞ்சீரகம், அருகம்புல் வச்சு தேங்காய் எண்ணெய் வச்சு கொதிக்க வச்சு செய்கிறது தான் இந்த பொடுதலை தைலம். ரெடிமேடாகவும் சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும். அது டேண்ட்ரஃபை டார்கெட் பண்ணி கொடுக்கும்போதும் அந்த டேண்ட்ரஃப் இங்கே கொட்டி போச்சுன்னா இங்கே பிம்பிள்ஸ் வரும், இங்கே குடிச்சுன்னா இங்கெல்லாம் கையெல்லாம் சொரியாக வரும். ஸோ அப்போ இங்கே நம்ம பொடுதலை தைலம் போடும்போது எல்லாமே கிளியர் ஆகும். ஸோ அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரே ஹேருக்கு வந்து கரிசாலை மடக்கு தைலம். ஸோ கரிசாலை இலை சாரும் தேங்காய் எண்ணெய் போட்டு கொதிக்க வச்சு மறுபடியும் அது கான்சன்ட்ரேட்டடாக மறுபடியும் சாரை ஊற்றி ஒரு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் மடக்கு தைலம். இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து ப்ரொபண்டரிகாதி தைலம்னு இருக்குது. அதாவது கரும்பு ஜூஸை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி சந்தனம் இதெல்லாம் அதாவது உடம்புல கூடிய ஹீட்டை தணிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது உடம்பு குளிர்ச்சி பண்ணுறதுக்கான விஷயங்களை. கரும்பு ஜூஸோட சொல்லுங்கள். கரும்பு ஜூஸு, சந்தனம், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் போட்டு கொதிக்க வைக்கும்போது ப்ரொபண்டரிகாதி இது வந்து ஒரு அத்தன்டிக் ஆயுர்வேதா ப்ரொசீஜர். இதை நம்ம எடுக்கும்போது கிரே ஹேருக்கு சரியாகும். ஏன்னா பித்தம் ஹீட்னால தான் இதெல்லாம் வருது. இந்த சந்தனம் இந்த மாதிரி கரும்பு ஜூஸ் எல்லாம் உடம்புல இருக்கிற ஹீட்டை தணிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஹீட்னா என்ன, சூடு. அந்த சூடை இப்போ ஒரு இடத்துல பற்றி எரியுதுன்னா நம்ம தண்ணி ஊற்றினா அணையுது, இல்லைன்னா வந்து மண்ணை கொட்டினா அணையுது. அப்போ மண்ணும் நீரும் சேர்ந்தது தான் இனிப்பு. அப்போ இனிப்பு சுவை உள்ள கரும்பு ஜூஸ் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாம், உள்ளுக்கும் குடிக்கலாம், ஹேர் ஃபால் கம்மியாகும்.
ஸோ இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஃபார் கிரே ஹேர். ம். கிரே ஹேராக இருந்தாலும் சரி, ஹேர் ஃபாலாக இருந்தாலும் சரி, இது நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். திக் ஹேர் வரதுக்காக? திக் ஹேர் வரத்துக்கு ஜெனரலாக உள்ளேயும் சாப்பிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹேர் ஆயில் இல்லை கறிசாலை, நெல்லிக்காய், கருவேப்பிலை, ஆட்டுப்பால், தேங்காய் எண்ணெய் இது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு ஆயிலாக நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹேர் பேக்காக வந்து வெந்தயம் ஊற வச்சுட்டு செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதெல்லாம் போட்டு அவங்க ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். வாரம் ஒரு தடவை வந்து முட்டையும் அதாவது எக் ஒயிட்டும் தயிரும் போட்டு ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் நெய் கூட நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணி கூட குளிக்கலாம். நல்ல மாய்ஸ்சர்டாக இருக்கும். முடியல ஸ்கேல்பில் இதெல்லாம் நிறைய பேர் தேன் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து பயந்துப்பாங்க. ஸோ தேன் இல்லை அதாவது அதாவது ஒரிஜினல் தேனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது வந்து நல்ல விஷயந்தான். ஹனி வந்து உங்களுக்கு ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் ஐப்ரோஸில் பட்டாலே முடி கொட்டி போயிருமா அப்படிலாம் கேட்பாங்க. தேன் அப்படிலாம் ஆகாது. ஸோ அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ பொதுவாகவே நமக்கு ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நலங்கு மாவு பொடி தான் அந்த காலத்துலேயே யூஸ் பண்ணியிருக்கோம். தலைக்கு வந்து சீவக்காய், அதுக்கப்புறம் அரக்கு பொடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போது எண்ணெய் தேய்ச்சும் போது அந்த எண்ணெய் பசை போகிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம எண்ணெயை தேய்க்காம யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ட்ரை தான் ஆகும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அதுவே வந்து ஒரு பெஸ்ட்டு விஷயமா இருக்கும். ஆயில் அப்ளை பண்ணலான்னா லைக் வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் அந்த மாதிரி இருக்கா, இல்லை டெய்லி அப்ளை இப்போ எங்கள் ஊர்லலாம் நாங்கள் டெய்லி அப்ளை பண்ணுவோம், ஒன்றும் ஆனதில்லை. பட் அதுவே இங்கே பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஆயில் அப்ளை பண்ணிட்டு பொல்யூஷனில் போகும்போது அந்த டஸ்ட் எல்லாம் போய் ஒட்டி உங்களுக்கு தலையில் டேண்ட்ரஃப் மாதிரி கிளாக் ஆகுது. பட் அதர்வைஸ் வந்து இந்த பொல்யூஷன்லாம் போகல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வெறும் தண்ணி ஊற்றினாலே போதும். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஷாம்பு போட்டால் கூட போதும். பட் இப்போ ஆயில் அப்ளை பண்ணுறதுல யாரும் தலைக்கே குளிக்கிறது இல்லை. சைனஸ் இருக்குது, 15 நாளைக்கு ஒரு தான் தலைக்கு வாஷ் பண்ணுறாங்கிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் ஆக தான் செய்யும். மோரோவர் குளிக்கிறது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் டெய்லி தண்ணி ஊற்றணும். ஷாம்பு போட்டாலும் போடலினாலும் வெறும் தண்ணியாவது ஊற்றணும். அப்போ தான் உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திக்காக டென்ஸாக ஹேர் இருக்கணும், ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இவங்களாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து கோகோனட் ஆயில் கூட போட்டுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ரொம்ப டென்ஸ் கம்மியாக இருக்கணும், உடனே வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி நியூ ஹேர் க்ரோத் வரணும்னா சித்த மரத்தில் சிரட்டை தைலம்னு ஒன்று இருக்குது. இந்த சிரட்டை தைலம் அப்படிங்கிறது தேங்காவோட ஓடு மூடி இருக்குல்ல, அதுலேருந்து செய்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் காரத்தன்மை உடையது அப்படிங்கிறனால ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் சிரட்டை தைலத்தை நார்மல் கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுறலாம் நைட் ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருந்தாங்கன்னா வாஷ் பண்ண கூட அவசியம் அப்படி எப்படி இருக்கலாம். வெளியே போக மட்டும் அவங்க வேணால் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரெகுலராக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கனாவே அவங்களுக்கு ஸ்கேல்ப் வந்து இமீடியட் நரிஷ்மெண்ட் கிடச்சி புதுசாக அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரெஜுனேட் ஆகி ரீக்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் கூட அவங்களால பார்க்க முடியும். ஸோ இது இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது முருங்கை விதை ஆயில் வந்து நல்லாவே எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் இந்த ட்ரெடிஷ்னல் ஆயிலில் முருங்கை விதை எண்ணெய், புங்க எண்ணெய் இதெல்லாம் விட்டுறாங்க. புங்க எண்ணெயுமே வந்து ஒரு மெடிக்கேட்டட் ஆயிலுக்கு டைரெக்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ஹேர் ஃபாலாக இருக்கலாம், அல்லது முகத்துக்குமே வந்து இந்த புங்க எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் ஆயில்ஸ் வந்து மறந்துட்டதுனால தான் எல்லாமே ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இப்போது ஆயில்னு பேசும்போது நம்ம வீட்டில் இருக்க இப்போ தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய்லாம் தான் நம்ம வீட்டில் இருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இது நல்லெண்ணெய்க்கு விட பெஸ்ட் இதுதான், ஸோ இது வாங்கிக்கலாம் அப்படி ஏதாச்சும் இருக்கு? இல்லை எல்லா ஆயிலுமே வாரம் ஒரு தடவை உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். டெய்லியும் யூஸ் பண்ணுறதுக்கு கோகோனட் ஆயில் பெஸ்ட்டு. இந்த புழுவிட்டு மாதிரி அங்கங்கே சொட்டையாக இருக்கிறதுக்கு நார்மலாக சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு அங்கங்கே ரப் பண்ணி விட்டாலே புதுசாக ஹேர் ரீக்ரோ ஆரம்பிச்சிடும். அதையும் மீறி அவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னா ஹார்மோன் டெஸ்ட் தைராய்ட் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணும். இம்யூன் சிஸ்டம் வந்து தப்பாக செயல்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ரத்த சுத்தப்படுத்துறதுக்கான மருந்துகள், மேபி அருகம்புல் ஜூஸ் கூட அவங்க குடிக்கலாம். பிளட் பியூரிஃபிகேஷன் வாரம் ஒரு தடவை. இல்லை நிலவாரை பொன்னாவாரை சம்மந்தமான மருந்துகளை வந்து டெய்லியுமே சுடுதண்ணியில் கலந்து குடிக்கலாம். இல்லை கடுக்கா சூர்ணத்தை டெய்லி சுடுதண்ணியில் கலந்து குடித்தாலே மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிடும். ஸோ அப்போது உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போச்சுனாவே உடம்புல கூடிய நஞ்சுகள், டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக இம்யூன் சிஸ்டம் கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான புழுவெட்டு கூட ரிவர்ஸ் ஆகும்.